என் பேர் அருண்குமார்ண்ணே. வடசென்னை மாவட்டம் மேற்கு மாவட்டத்துலேருந்து வரோண்ணே. ஆமாம் சார், நாங்கள் 15 வருஷமாக இங்கே ஃபீல்டில் தான் இருக்கோம். ஆரம்ப ஸ்டேஜில் மன்ற நிர்வாகியாக இருந்து அப்புறம் பகுதி நிர்வாகியாக மாறி இனி மாவட்ட லெவலில் இருக்கோம். என் கூட எல்லாமே மாவட்ட தலைவரும் வந்திருக்காங்க. லோகு அவர் தான் மாவட்ட தலைவர். ஆனால் எல்லாமே பண்ணுறோம். சார் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு கூட சாரோடைய பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஈவினிங் கூட ஆசிரமத்தில் சாப்பாடு போகிறோம் பேசிகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வர சண்டே கூட கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த பிறந்தாலும் சரி படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, சார் என்ன சொல்றாரு, ஏதாவது உதவி பண்ணிட்டே இருங்க, நலத்திட்ட உதவிங்களை எப்பவுமே பண்ணிட்டே இருங்க, கை விட்டுறாதீங்கன்னு. அதை நாங்கள் இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் சார் இருக்கோம். ஆமாம், அரசியலுக்கு வந்தால் மக்கள் ஆதரவு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நாங்கள் ரசிகராக எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோம். இப்போ அடுத்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ எப்போ வேணாலும் இது வேணால் மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி தான் மாறி தான் இன்றைக்கி இருக்க அரசியல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மாறாதுன்றதை நாங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நாங்களும் மக்களில் ஒரு ஆள் தான். அவங்க மக்கள் முடிவு என்ன சொல்கிறாங்களோ அதே தம்மா நாங்களும் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆனால் நாங்கள் என்றைக்குமே சாரோட ரசிகராக கண்டிப்பாக இருப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டோம்னா கூட ஆல்ரெடி ஒரு நடிகர் தான் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. திரும்ப இன்னொரு நடிகர் திரைத்துறையில் இருக்கிற ஆட்களை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், எடுத்தோடனே சிஎம் பதவி கிடைக்கணும் அப்படின்னா இங்கே யாருமே அரசியல் பண்ணவே முடியாது சார். அரசியல்ன்றது மக்கள் நல்ல செய்ய தான் வராங்க. அது வெளிப்படையாக பண்ணுறதுக்கு அரசியல் தேவைப்படுது. சில பேர் மறைமுகம் நல்லது பண்ணுவாங்க, அது வெளிப்படையாக தெரியாது. அரசியல் வந்து தான் பண்ணணும்னா இங்கே நிறைய பேர் அரசியலில் தான் பூந்தாகணும். சரிங்களா? விஜய் சாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, மக்கள் முடிவு பண்ணாங்க, கடவுளாக பார்த்து அவருக்கு உட்கார வச்சு பார்த்து கொடுத்தாச்சு. அடுத்த 5 வருஷம் அவர் கையில் தான் இருக்குது. அவர் நிறைய மக்கள் நல்லது பண்ணுறாரு பண்ணலன்றது மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் டெய்லி ப்ரெஸ் மீட் பார்க்குறீங்க, நீங்கள் தான் எடுக்க ரிப்போர்ட் எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நாளைக்கு நடக்கிறத வந்து எங்களுக்கு இந்த நடக்கிற இந்த 5 சார் கொடுக்குற இந்த இதில் தான் எங்களுக்கு இருக்குது. அவர் கொடுக்குற ஸ்பேஸ் தான் எங்களுக்கு இருக்குது. அவர் எது பண்ணாலுமே ரசிகர் எங்களுக்கு கேட்டு தான் பண்ணுவார். ரசிகருக்கு என்ன நல்லதாக இருக்கோ அதை பண்ணுங்க, மக்கள்கிட்ட என்ன போய் சேருமோ அதை போய் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். மக்களை கவர் பண்ணணும், மக்களை இலவசம்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. ஓகேங்களா? மக்களுக்கு என்ன தேவை, அன்றாட வாழ்க்கை என்ன தேவையோ அது பண்ணாலே போதும் சார். கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணாலே போதும் சார். மக்களை கவர் பண்ணாலே போதும். மக்கள் தான் முடிவு பண்ணணும் நாளை முதல் யாருன்றது. தேங்க்யூ சார்.